உணர்ச்சி இலக்கணம் என்பது எழுத்துக்கள் சேர்வது. நிலைமொழி, வருமொழி. முதலில் நிற்கும் சொல் நிலைமொழி, வந்து சேரும் சொல் வருமொழி. இந்த நிலைமொழியில் ஈற்றில் உள்ள உயிரோ மெய்யோ அல்லது வருமொழியில் உள்ள உயிரோ மெய்யோ சேரும்போது இயல்பாக சேரும். தோன்றல், திரிதல், கெடுதல் என்று விகாரம் மாறுபட்டும் தோன்றும். அதோடு இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் விதவாதன மின்னே மண்ணே என்று வரும். அப்படி சொல்லும் பொழுது இயல்பாகவோ இலக்கண விதிப்படியோ நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்து நின்றால், வருமொழியில் வல்லினம் வந்தால், அந்த வருகின்ற வல்லின ஒற்று மிகும். இப்பு, இக்கு, இச்சு, இத்து என்ற அந்த ஒற்று மிகும். அதற்கு உதாரணம் சொல்லப்போனால், படிக்கச் சென்றான். படிக்க அந்த நிலைமொழி இறுதியில் உள்ள கா, அதில் பிரித்தோம்னா இக்கு கூட்டல் ஆ. அந்த இறுதியில் நிலைமொழி இறுதியில் இருக்கிறது அகர உயிர். அந்த அகர உயிரோடு வருமொழியில் சென்றான் என்பதை பிரித்தோம்னா இச்சு கூட்டல் ஏ. அப்போ வருமொழி முதல்ல நிற்கிறது இச்சு, அந்த ஒற்று மிகும். அந்த விதிப்படி படிக்க கூட்டல் சென்றான், படிக்கச் சென்றான் என்று அங்கே இச்சு ஒற்று மிகுது. அதே மாதிரி அவனுக்கு கொடுத்தான், அவனுக்கு கூட்டல் கொடுத்தான் என்பது அவனுக்கு கொடுத்தான். நிலைமொழி இறுதியில் அவனுக்கு என்பதில் கு, அதை பிரித்தோம்னா இக்கு கூட்டல் உ, அந்த உகர உயிர். அதோடு கொடுத்தான் என்பதில் வருமொழி முதல்ல கோ, அதை பிரித்தோம்னா இக்கு கூட்டல் ஓ என்று பிரிப்போம். அப்போ வருமொழி முதல்ல இருக்கிறது இக்கு என்ற மெய்யெழுத்து, அது மிகும். அப்படின்னா அவனுக்கு கூட்டல் கொடுத்தான், அவனுக்கு கொடுத்தான், அங்கே ஒற்று மிகுது. இதுபோல் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் வல்லின ஒற்று வருமொழியில் வந்தால், நிலைமொழியில் உயிர் இருந்தால் இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த 4 ஒற்றுகளும் வந்த எழுத்து மிகும். அவனுக்கு கொடுத்தான், படிக்கச் சென்றான். இதுபோல் இன்னும் உதாரணத்துக்கு சொன்னால், நினைத்து பார்த்தான். நினைத்து நிலைமொழி இறுதியில் தூ, அதை பிரித்தோம்னா இத்து கூட்டல் ஊ என்றாகும். வருமொழி முதல்ல சென்றான், அப்போ வந்து சென்றான். அவனுக்கு கொடுத்தான், படிக்கச் சென்றான். நினைத்து பார்த்தான், நினைத்து கூட்டல் பார்த்தான், நினைத்து அதில் இத்து கூட்டல் ஓ, நிலைமொழி இறுதியில் உயிர். வருமொழி முதல்ல பார்த்தான், பா, இப்பு கூட்டல் ஆ, அங்கே இப்பு ஒற்று. அப்போ வருமொழி முதல்ல ஊ உகர உயிர் இருக்குது, வருமொழி முதல்ல இப்பு ஒற்று இருக்குது, அந்த ஒற்று மிகும். அப்போ நினைத்து பார்த்தான், அவனுக்கு கொடுத்தான், கொடுத்து சென்றான், எடுத்து சென்றான், எடுத்து கொண்டான். இதுபோல் நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்துக்கள் இருந்தால், வருமொழி முதல்ல வல்லின இப்பு, இத்து, இச்சு, இதுபோல் இக்கு இந்த ஒற்றுக்களை முதலில் உடைய சொல் வந்ததுன்னா உயிர்மெய் எழுத்து, அதை பிரித்தோம்னா ஒற்று முன்னால் நிற்கும். அப்போ இதுபோல் வரும் பொழுது வல்லின ஒற்று மிகும். இதுதான் நன்னூல் விதி. நினைத்து பார்த்தான், அவனுக்கு கொடுத்தான், வந்து சென்றான், எடுத்து கொண்டான், நினைத்து பார்த்தான், விட்டு சென்றான். இதுபோல் ஒற்று மிகுதல். இதை தான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் விதவாதன மண்ணே என்று நன்னூலார் சொல்லியுள்ளார்.